ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யா எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு காட்டிக்கே ரம்யா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யா கைது பண்ணிட்டு போகல. கார்த்திக் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டுருக்கையில் போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்துட்டு ரம்யா தப்பிச்சிட்றா. தப்பிச்சதும் என்ன பண்ணுறான்னா ரியாவுக்கு கால் பண்ணுறா. ரியா கிட்ட ரம்யா என்னங்கிறாங்கன்னா எல்லாம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிற இது மாதிரி போலீஸ்கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஒன்றா கார்த்தியோட நான் தான் வாழணும், இல்லைன்னா எனக்கு கிடைக்காத கார்த்தி வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, உன்னை உயிரோடு விடக்கூடாது, அந்த தீபாவையும் கார்த்தி கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு அடைக்கலமேனு அப்படின்னு ரம்யா ரியா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் தீபா படிப்பை தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே அதை அபிராமியோட ஃப்ரெண்டாக அம்பிகா வந்திருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கார்த்திக் என்னங்கிறான்னா தீபா நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு அபிராமி சொன்னதும் சரி ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லி பாட்டு பாட சொல்கிறாங்க. தீபாவும் ரொம்ப ஆசையாக ரொம்ப இதாக பாடிட்டுருக்கான். பாடிட்டு கார்த்திக் லவ் ப்ரப்போஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு சாங் பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ கார்த்திக்கு ஃபோன் வருது. பார்த்தா போலீஸுக்கிட்டேருந்து இது மாதிரி ரம்யா தப்பிச்சிட்டா, எங்கள் அப்பாவையே கொல்ல துணிஞ்சவோ, இங்கே தீபாவை பத்திரமா பார்த்துக்குங்க, அவள் என்ன வேணும் செய்கிறதுக்கு பயப்பட மாட்டா, அதனால் தீபாவை பார்த்துக்குங்க, எல்லாம் பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிட்டு ஃபோன் வச்சிடறாங்க. கார்த்திக் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ரம்யா நாளைக்கு என்ன பண்ண போகிறா, ரியா அடைக்கலம் கொடுப்பாளா, வேறு இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாங்களா விடமாட்டாளா அப்படிங்கிற பல சுவாரஸ்யங்களோட மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.